விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். மனிதம் மலர்ந்திட புனிதம் மகிழ்ந்திட தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியாய் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியாய் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velankanni, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, நாம் எல்லோரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்ற மைய கருத்தை இன்றைய திருப்பலி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஏனென்றால் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் வாழ்வை பெறுவார்கள், மீட்பை பெறுவார்கள். எந்த விதமான வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள், போராட்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். இந்த திருப்பலியிலே ஆண்டவருக்கு எதிராக செய்த குற்றங்குறைகளை இப்பொழுதுதான் நினைத்து பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உம் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். இஸ்ரேல் மக்களே கேளுங்கள், உங்களுக்கு எதிராக, ஆம், எகிப்து நாட்டினின்று நான் அழைத்து வந்த முழு குடும்பமாகிய உங்களுக்கு எதிராக ஆண்டவர் உரைக்கும் இந்த வாக்கை கேளுங்கள். உலகத்திலுள்ள எல்லா மக்களினங்களுக்குள்ளும் உங்களைத்தான் நான் சிறப்பாக அறிந்து கொண்டேன். ஆதலால் உங்கள் தீச்செயல் அனைத்திற்காகவும் நான் உங்களை தண்டிப்பேன். தங்களுக்குள் உடன்பாடு இல்லாமல் இருவர் சேர்ந்து நடப்பார்களோ? இரை அகப்படாமல் இருக்கும்போது காட்டில் சிங்கம் கர்ச்சிக்குமோ? ஒன்றையும் பிடிக்காமல் இருக்கையிலேயே குகையிலிருந்து இளஞ்சிங்கம் முழக்கம் செய்யுமோ? வேடன் தரையில் வலை விரிக்காதிருக்கும் போதே பறவை கண்ணியில் சிக்கிக் கொள்வதுண்டோ? ஒன்றுமே சிக்காது இருக்கும்போது பொறி தரையை விட்டு துள்ளுவதுண்டோ? நகரில் எக்காலம் ஊதப்படுமானால் மக்கள் அஞ்சி நடுங்காமல் இருப்பார்களோ? ஆண்டவர் அனுப்பவில்லையெனில் நகருக்கு தீமை தானாக வந்திடுமோ? நம் ஊழியர்களாகிய இறைவாக்குனர்களுக்கு தம் மறைபொருளை வெளிப்படுத்தாமல் தலைவராகிய ஆண்டவர் ஏதும் செய்வதில்லை. சிங்கம் கர்ச்சனை செய்கின்றது, அஞ்சி நடுங்காதவர் எவர்? தலைவராகிய ஆண்டவர் பேசியிருக்க இறைவாக்கு உரைக்காதவர் எவர்? சோதோம் கொமராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன். நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொல்லிக்கட்டை போல் ஆனீர்கள். ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர். ஆகையால் இஸ்ரேலே, உனக்கும் இவ்வாறே செய்வேன். இஸ்ரேலே, இப்படி நான் செய்ய போவதால் உனக்கு கடவுளை சந்திக்க தயாராயிரு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 5 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும்,
இறைவனில்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர். கொலை வெறியரையும் வஞ்சகரையும் அருவருக்கின்றீர். நானோவும் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன். உம் திரு தூயகத்தை நோக்கி இறை அச்சத்துடன் உம்மை பணிந்திடுவேன். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறைவசனங்கள் 23 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு படகில் ஏறவே அவருடைய சீடர்களும் அவரோடு ஏறினார்கள். திடீரென கடலில் பெருங்கொந்தளிப்பு ஏற்பட்டது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே காப்பாற்றும், சாக போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள் என்று கேட்டு எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார். உடனே மிகுந்த அமைதி உண்டாயிற்று. மக்கள் எல்லாரும், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே,
இவர் எத்தகையவரோ என்று வியந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, 2 நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் 2 பேரும் 2 துருவங்களாக இருந்தார்கள். அப்படி என்றால் ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தவர், ஆத்திகர். இன்னொருவர் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர், நாத்திகராக வாழ்ந்தார். இந்த 2 நண்பர்களும் அருகருகே இருந்தார்கள். இதிலே இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாத நாத்திகரின் மகன் நன்கு படித்து படிப்பை முடித்துவிட்டு ஒரு நிறுவனத்திலே பணிபுரிந்து கொண்டிருந்தான். ஆனால் இவன் தந்தைக்கு அப்படியே எதிர்மாறாக ஆலயத்திற்கு செல்லுவான். கடவுள் மீது மிக்க நம்பிக்கை கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் தோழர்களோடு ஆலயம் செல்லாமல் இவன் இருந்ததில்லை. தந்தையிடம் கடவுள் நம்பிக்கையை பற்றி பேச ஆரம்பிக்கின்ற போதெல்லாம் தந்தை சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும் என்று அவனை அப்படியே வாய் அடைத்து விடுவார். ஒரு நாள் இந்த நாத்திகனின் மகன் வேலையை முடித்துக்கொண்டு அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பி வருகின்ற பொழுது விபத்தில் சிக்கி இறந்து விட்டான். இந்த இறப்பு இந்த நாத்திக தந்தைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது, துயரத்தை ஏற்படுத்தியது. பிறகு இந்த தந்தைக்கு ஒரு ஐயம் எழுந்தது. தன் மகன் ஒருவேளை விண்ணகம் சென்றிருப்பானா என்ற சந்தேகம். ஒரு நாள் தன்னுடைய நண்பனான கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட அந்த ஆத்திகனை பார்த்து கேட்டபோது இந்த சந்தேகத்தை அப்பொழுது அந்த ஆத்திக நண்பர் சொன்னார், உங்கள் மகன் வாழுகின்ற பொழுது கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தான். நிச்சயமாக உங்கள் பிள்ளை விண்ணகத்துக்கு சென்றிருப்பான். ஒருவேளை நீங்களும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் விண்ணரசு பரிசாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று சொன்னார். உடனே இந்த நாத்திகன் அப்பொழுது இவனுடைய மனதிலே இந்த வார்த்தை கொஞ்சம் ஆழமாக பதிந்தது. அன்று முதல் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஒரு நாத்திகன் ஆத்திகனாக மாறினான். இயேசுவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்லுகின்றன. குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நம்பிக்கை பேசப்படுகிறது. சீடர்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருப்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சுட்டி காட்டுகின்றார். இதனுடைய விவிலிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது இந்த கலிலேய கடலில் அடிக்கடி புயலும் கொந்தளிப்பும் ஏற்படும். ஏனென்றால் அதனுடைய அமைப்பு விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், மே மாதம் முதல் அக்டோபர் மாதம் வரை இந்த கடலில் அதிகமாக புயல் வீசும், கொந்தளிப்பு ஏற்படும். காரணம், இந்த கடலானது 690 அடி ஆழமாக இருக்கின்றது. சுற்றிலும் மலை பாங்கான பகுதி, குறிப்பாக வடபுறம் இருக்கின்ற அந்த ஹெர்மன் மலை 9200 அடி உயரமானது. இந்த அமைப்பில் இருக்கின்ற அந்த கலிலேய கடல் எப்பொழுதும் அதிகமாக புயல் வீசும், அடிக்கடி கடல் கொந்தளிப்பு ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு சீடர்கள் கடலிலே பயணம் செய்கின்றார்கள். அப்பொழுது கடல் கொந்தளிப்பு ஏற்படுகின்றது, புயல் அதிகமாக வீசுகின்றது. சீடர்கள் உயிருக்கு போராடி கொண்டு கத்துகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருந்தார். ஒரு பக்கம் சீடர்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், எங்களை காப்பாற்றும் என்று கத்தினார்கள். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து தூங்கி கொண்டிருந்தார் என்று மத்தேயு நற்செய்தியாளர் பதிவு செய்கின்றார். இது ஆண்டவர் இயேசுனுடைய மனித இயல்பை குறிக்கின்றது. அதே சமயத்தில் கலிலேயாவில் எத்தனையோ பிணியாளர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்தினார். இது அவருடைய இறை இயல்பை சுட்டி காட்டுகின்றது. இப்படிப்பட்ட தருணத்திலே இந்த மனித
இயல்பை குறித்து காட்டுகின்ற விதமாக தூங்கிக் கொண்டிருந்தார் என்று நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அப்பொழுது சீடர்கள் இயேசுவை எழுப்பியவுடன், இயேசு, ஏன் அஞ்சுகிறீர்கள், நம்பிக்கை இல்லையா என்று சாடுகின்றார். பிறகு காற்றையும் கடலையும் அவர் அமைதிப்படுத்தினார். அங்கு மிகுந்த அமைதி உண்டாயிற்று. இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே சீடர்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருந்ததால் தான் அவர்கள் அச்சத்திலே இருந்தார்கள், பயத்திலே இருந்தார்கள், குழப்பத்திலே இருந்தார்கள், உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களோடு இருந்தார் அல்லவா, அந்த படகில் இருந்தார் அல்லவா, அதை ஏன் அவர்கள் மறந்து விட்டார்கள்? திருப்பாடல் ஆசிரியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகின்றார், நான் தனிமையாக இருக்க நேர்ந்தாலும் நீரே ஆண்டவரே என்னை பாதுகாப்பாக வழிநடத்துகின்றீர். நாம் எப்படி இருந்தாலும், எங்கு சென்றாலும், தனிமையாக இருந்தாலும், என்ன நேர்ந்தாலும் கடவுள் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். குறிப்பாக இன்று பாடகேட்ட பதிலுரை பாடல் திருப்பாடல் 5வது அதிகாரம். இந்த 5வது அதிகாரம் துன்பம், வேதனை, நம்பிக்கை மூன்றும் கலந்த கலவையாக வருகின்றது. குறிப்பாக தாவீது அரசர் ஆண்டவருக்கு இவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். இப்பொழுது ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கின்றார், ஆண்டவரே பொய் பேசுவரை தண்டியும், அதே சமயத்தில் நான் நீதியோடு நடக்க எனக்கு அருள் புரியும் என்று வேண்டுகின்றார். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் அவரவர்கள் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு பெறுவர் என்பதைத்தான் இன்றைய திருப்பாடல் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. உரோமையர் அதிகாரம் 2 இறைவசனம் 6 ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப கைமாறி பெறுவார் என்று சொல்வது போன்று நாம் நல்ல செயல்களை செய்து நல்ல கைமாறை பெற வேண்டும். அதற்கு நமக்கு நம்பிக்கை ரொம்ப அவசியம் என்பதைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இப்படி புயலாக நம்மை தாக்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படி அலைக்கழிக்கப்படுகின்றது? அந்த நேரத்திலே நமக்கு நம்பிக்கை இருக்கின்றதா? ஆண்டவர் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்து நாம் வாழுகின்றோமா? ஏனென்றால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார். திருப்பாடல் 121 3வது வசனத்திலே உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் என்று திருப்பாடல் ஆசிரியர் பதிவு செய்கிறார். நம்மை காக்கும் தேவன் எப்பொழுதும் அவர் உறங்கிவிட மாட்டார். அவர் நம்மோடு இருக்கின்றார், நம்மை கரை சேர்ப்பார், காப்பாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எவ்வளவு புயல் நம்மை தாக்கினாலும் ஆனால் நாம் கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது, நிலை தடுமாறக்கூடாது, நம்முடைய விசுவாசத்திலே குறையக்கூடாது. நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கின்றார். இயேசுவே இறை மகன் என்று ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் வாழ்வை பெறுவார்கள். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்றவர்கள் மீட்பை பெறுவார்கள். ஆகவே நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு எந்த கவலையும் இல்லை, அவர் நம்மை இந்த வாழ்க்கையிலே கரை சேர்ப்பார் என்ற சிந்தனையோடு நாம் இந்த திருப்பலியை தொடர்ந்து வேண்டுவோம். எடுத்து வந்தோம் எம்மிதயத்தையே இறைவாயேற்றிடுவார், இதயம் மாற்றிடுவார், எங்கள் இதயம் மாற்றிடுவார். எடுத்து வந்தோம் எம் இதயத்தையே இறைவாயேற்றிடுவார், இதயம் மாற்றிடுவார், எங்கள் இதயம் மாற்றிடுவார். எடுத்து வந்தோம் எம் இதயத்தையே கோதுமை மணிகள் தம் உயிரளித்து உணவாய் மாறுதல் போல் பிறர் வாழ தம்மையை தருவது போல், கோதுமை மணிகள் தம் உயிரளித்து
உணவாய் மாறுதல் போல் பிறர் வாழ தம்மையை தருவது போல் தன்னலம் மறந்து பிறர் நலம் நாட எம்மையை ஏற்றிடுவார். இதயம் மாற்றிடுவார், எங்கள் இதயம் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடைய மனை பலி. எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு இறதங்கபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய குருசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானே. ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிந்திடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீழ்ப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரல் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமணித்தில் எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிடனருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சுவாச காற்றே, என் வாழ்வில் ஊற்றி இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியே, தலைவாய் உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினின் பொழிவா, என் சுவாச காற்று, என் வாழ்வின் ஊற்று, இறைவா என் உள்ளம் வருவா. என் சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காற்று, என் வாழ்வின் ஊற்று, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் வழியில் தலைவாய் உன்னை தருவாய். என் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா, என் சுவாச காற்று, என் வாழ்வின் ஊற்று, இறைவா என் உள்ளம் வருவா.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிபொருள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில் அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்று நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வாரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு